குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம +2 உடைய கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கான மீனிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 11th C++லேயே படிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு லார்ஜ் ப்ரோக்ராமை, அதாவது ஒரு பெரிய ப்ரோக்ராமை சப் ப்ரோக்ராமாக பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம பிரிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சப் ப்ரோக்ராமையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நமக்கு ஒவ்வொரு இன்புட்டை வாங்கி ஒவ்வொரு அவுட்புட்டை நமக்கு கம்பல்சரி கொடுக்கும். ஸோ அதை சப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற லெசனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். The most important criteria in writing and evaluating the algorithm is the time it takes to complete a task. ஸோ இதில் இன்னொரு வேர்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அல்காரிதம் அப்படிங்கிறத நாம் 11th படிச்சிருக்கிறோம். அல்காரிதம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு ப்ரோக்ராமை இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர், அந்த வழிமுறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அல்காரிதமை நம்ம எவால்வேட் பண்ணுவோம். எவால்வேட் அப்படிங்கிறது ஒரு அல்காரிதத்தையும் இன்னொரு அல்காரிதத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். ஸோ எதுக்காக கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ரீசனை வச்சு நம்ம அதை எவால்வேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அல்காரிதம் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிற அந்த டைமை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு அல்காரிதத்தையும் நம்ம எவால்வேட் பண்ணுறோம். ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா இன் ரைட்டிங் அண்ட் எவால்வேட்டிங். ஸோ ஒரு அல்காரிதம் நம்ம ரைட் பண்ணுறதும் சரி, எவால்வேட் பண்ணுறதும் சரி, எதை வச்சு நம்ம எவால்வேட் பண்ணுவோம், ஒரு அல்காரிதத்தை எதை வச்சு நம்ம மதிப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் த டைம் இட் டேக்ஸ் டு கம்ப்ளீட் எ டாஸ்க். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு அல்காரிதம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு அல்காரிதத்தை நம்ம எவால்வேட் பண்ணுவோம். டு ஹாவ் எ மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம்ஸ், the duration of computation time must be independent of the programming language, compiler and computer used. ஸோ இந்த கம்ப்யூட்டரை நம்ம எவால்வேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நம்ம எவால்வேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கம்ப்யூட்டேஷன் டைமு. ஸோ ஒரு அல்காரிதம் இன்னொரு அல்காரிதத்தோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த அல்காரிதம் அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, அதே டாஸ்க்கை இன்னொரு அல்காரிதம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். ஒன்றும் இல்லை, சி லாங்குவேஜுக்கும் அல்காரிதம் இருக்குது, C++க்கும் அல்காரிதம் இருக்குது, நம்ம +2 பார்க்கக்கூடிய பைத்தான் லாங்குவேஜுக்கும் அல்காரிதம் இருக்குது. இந்த 3 லாங்குவேஜினுடைய அல்காரிதமும் ஒரு டாஸ்க்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் அந்த டாஸ்க்கை முடிக்கக்கூடிய டைம் வேரியேஷன் ஆகும். ஸோ அது எதை பொறுத்து அந்த டைம் மாறுது? ஏங்க சார் எல்லா ப்ரோக்ராமுக்குமே அல்காரிதம் அப்படிங்கிறது சேம் தானே, ஸோ ஏங்க சார் டைம் மட்டும் வேரியேஷன் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்னுடைய ஸ்பீடை பொறுத்து அந்த அல்காரிதம் அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இன்னொன்று கம்பைலருடைய ஸ்பீடு. ஸோ கம்பைலர் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணால் தான் நம்ம அவுட்புட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கம்பைலர்னுடைய ஸ்பீடு, அப்புறம் ப்ரோக்ராமிங்கினுடைய லாங்குவேஜ். ஸோ சி லாங்குவேஜ் கம்பைலர் ஈஸியாக ரன் பண்ணக்கூடியது, C++ பைத்தானை விட ஈஸியாக ரன் பண்ணக்கூடியது. ஸோ பைத்தான் அப்படிங்கிறது C++-ஐ விட அதனுடைய கம்பைலர் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லாங்குவேஜினுடைய அல்காரிதமும் எவால்வேட் பண்ணும்போது ஒவ்வொரு லாங்குவேஜினுடைய அல்காரிதமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா as you are aware the algorithms are expressed using statements of a programming languages. If a bulk of statement to be separated for many number of times, then subroutines are used to finish the task. ஸோ நாம் ஒரு லார்ஜ் ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டு ஒரு அவுட்புட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லார்ஜ் ப்ரோக்ராமை சப்ரோட்டீன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை சப் ப்ரோக்ராமாக பிரிக்கிறோம்.
ஸோ ஒரு பெரிய லார்ஜ் ப்ரோக்ராமை அப்படியே நம்ம ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட் பார்க்கணுங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமில் எரர் எங்கே இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதே அந்த பெரிய ப்ரோக்ராமை சப் ப்ரோக்ராமாக நிறையா பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப் ப்ரோக்ராமும் எப்படி ரன் ஆகுது, ஒவ்வொரு சப் ப்ரோக்ராமுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதை தான் சப் ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு எத்தனை பார்ட்ஸாக நம்மளால் சின்ன சின்ன ப்ரோக்ராமாக பிரித்து ரன் பண்ண முடியுமோ, ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் எரர் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிய ப்ரோக்ராமெல்லாம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக சப் ரொட்டீனாக பிரிக்கிறோம். ஸோ இஃப் எ பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், பல்க் அப்படின்னாவே நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்பீட்டட் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், தென் சப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபினிஷ் த டாஸ்க். ஸோ சின்ன சின்ன சப்ரோட்டீனாக பிரித்து அந்த சப்ரோட்டீனை ரன் பண்ணி ஸோ வரக்கூடிய அவுட்புட்டை எல்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் மறுபடியும் நம்ம ஒன்றா இணைச்சி ரன் பண்ணோம்னா ஸோ எரர் கண்டுருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்ரோட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ சப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது தான் பேசிக் பிளாக் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரோக்ராமை சின்ன சின்ன ப்ரோக்ராமாக பிரிக்கிறதுக்கு பேர் சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ரோட்டீன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று சேர்த்தோம்னா தான் அதை என்ன சொல்கிறோம்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். சப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட். ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் கோடிங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Subroutines are small sections of code that are used to perform a particular task. நாம் சின்ன சின்ன ஒரு ப்ரோக்ராம் 10 அவுட்புட்டை தரும் அப்படின்னா அந்த ஒரு பெரிய ப்ரோக்ராமை அப்படியே நம்ம ரன் பண்ணும்போது எரர்ஸ் நிறையா வரும். அந்த எரரெல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எந்த பார்ட்டில் ஒரு அவுட்புட் கிடைக்குமோ அது ஒரு பார்ட்டாகும், அடுத்த அவுட்புட் எந்த பார்ட்டில் கிடைக்குமோ அதை ஒரு பார்ட்டாகும், அடுத்தது ரிசல்ட் எதில் வருதோ அதை ஒரு பார்ட்டாகும். இப்படி நம்ம 10 ரிசல்ட்டு வர ஒரே ப்ரோக்ராமு 10 ரிசல்ட் வரும் அப்படின்னா 10 ரிசல்ட் தரக்கூடிய அந்த ஒரே ப்ரோக்ராமை 10 பார்ட்டாக பிரிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம என்ன சொல்கிறோம்னா சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தி சப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமை சின்ன சின்ன ப்ரோக்ராமாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸுன்னு சொல்கிறோம், சப் ப்ரோக்ராம்ஸுன்னு சொல்கிறோம், சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். A function is a unit of code that is often defined with a greater code structure. Greater code structure அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ப்ரோக்ராமில் ஒரு யூனிட் ஆஃப் கோடு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு கம்பல்சரி எக்ஸாமில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷன் அப்படின்னா a function is a unit of code that is often defined within a greater code structure. greater அப்படின்னாவே பெரிய ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் யூனிட் ஆஃப் கோடு, யூனிட்னாவே ஒரு சின்ன சின்ன பகுதியாக பிரிக்கிறது பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்கலி a function contains a set of code that works on many kinds of input. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு அவுட்புட்டை நமக்கு தரும்னு சொன்னோம். ஸோ அதில் நம்ம நிறைய பார்ட்ஸாக பிரிக்கும் போது ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒரு அவுட்புட்டை தருதுன்னா அதுக்கு நாம் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் சில இன்புட்ஸை கொடுக்கணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அதுக்கு தேவையான இன்புட்டை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அவுட்புட்டை கண்டிப்பாக தரும். Specifically, a function contains a set of code that works on many kinds of input like variance, expression and produce a concrete output. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு இன்புட்டை எடுத்துக்கிட்டு நிலையான ஒரு அவுட்புட்டை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அடுத்தது ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரோக்ராமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனையோ மெத்தடுகள் இருக்குது. ஸோ அதில் எந்த மெத்தடு நமக்கு சூட்டபிளான மெத்தடோ அதை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நிறைய அல்காரிதம் இருக்கும். இப்போ ஒரு அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு நிறைய மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். அந்த மெத்தடில் எது ஈஸி மெத்தடுன்னு நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு பேர் தான்
ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இது நம்ம 11th பார்த்துருப்போம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா, அந்த அவுட்புட்டு நமக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் இப்படி தான் அவுட்புட் வரும் அப்படின்னா, அந்த அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு எத்தனை மெத்தடில் வேணாலும் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ அதில் எது நமக்கு ஈஸியான மெத்தடு, எது நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபையான மெத்தடு, எந்த மெத்தடை யூஸ் பண்ணால் ப்ரோக்ராம் கம்மியாக ரைட் பண்ண முடியும், அவுட்புட்டை நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட்டை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்னா ஸ்பெசிஃபிகேஷன். Let us consider the example a equal to 24. இதில் a equal to 24 has an expression in it, but 24 is not itself an expression, rather it is a function definition. இதில் a equal to 24னு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே ப்ராக்கெட் இல்லை அப்படின்னா அந்த 24 வந்து ஏவினுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த 24 வந்து ஏவுக்கு அசைன் ஆகிருக்குது. ஏன்னா ஈக்குவல் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த 24 ஏவுக்கு அசைன் ஆகிருக்கும். எப்போ அப்படின்னா அந்த ப்ராக்கெட் கொடுக்கல அப்படின்னா. ஸோ ஆனால் அந்த 24 எதுக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்ததுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். Rather, it is a function definition. Definition bind values to names. In this case of the value 24 being bound to the name a. ஸோ பவுண்டு இதில் பார்த்தீங்கன்னா 24 அப்படிங்கிறது நமக்கு ப்ராக்கெட் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வேல்யூ எதுக்கு அசைன் ஆகிருக்கும் அப்படின்னா ஏவுக்கு அசைன் ஆகிருக்கும். Definitions are not expressions. At the same time, expression are also treated as டெஃபினிஷன். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறது எது அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ரெஷனை தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ப்ரெஷன் இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் சிந்தட்டிக் பிளாக்ஸ். டெஃபினிஷன்ஸ் கேன் ஹேவ் எக்ஸ்ப்ரெஷன் நெஸ்டட் இன்சைடு தெம் அண்டு வைஸ் வெர்சா. ஸோ அடுத்தது ஒவ்வொரு டெஃபினிஷனும் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்டிங்க்ட் சிந்தட்டிக் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதுவும் நம்ம 11th C++ல் பார்த்தது தான். ஸோ ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறத